ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டர் மிக்ஸி இல்லாமல் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு பவுடர் செய்யலாம். இட்லி அரிசி 6 கப், மாவு பச்சை அரிசி 2 கப், வெள்ளை கெட்டி அவுல் 1 கப், ஜெல்லிச்சி சேர்த்துக்கோங்க. அரிசியை கழுவி காய வைக்கிறத விட ஈரத்துணி வச்சு அரிசியில் நல்லா ஒத்தி எடுத்தீங்கன்னா அரிசியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் துணியில் வந்துடும். நல்ல குவாலிட்டியான முழு உளுந்து 3 கப், வெந்தயம் 1/4 கப். இதையும் ஈரத்துணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது மாவில் பூச்சி பிடிக்காமல் 4 மாதத்துக்கு மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாவு மில்லில் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அரிசி ரவை பதத்துலையும் உளுந்து நைஸாக மாவாக இருக்கட்டும். இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும். அரிசி ரவையும் உளுந்து மாவும் ஒன்றா கொட்டி நல்லா கலந்து ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கஷ்டமான வேலை கிரைண்டரில் மாவு போட்டு எடுக்கிற வேலை தான். இட்லி பவுடர் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு இட்லி செய்ய நைட்டே 2 கப் இட்லி பவுடர் சேர்த்து தண்ணி ஊற்றி கரண்டி யூஸ் பண்ணாமல் கையிலே கரைச்சி வச்சிடுங்க. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு சேர்க்கலைன்னா மாவு பொங்கி வராது. பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க. அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். நாம் பாதி கிண்ணம் தான் கரைச்சி வச்சுருந்தோம். நல்லா ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொங்கி வந்ததுன்னா இட்லி நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். நாம் இட்லி மாவில் பேக்கிங் பவுடர், குக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவுலேயே தோசை, குழி பணியாரம் நல்லா வரும். வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.